கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 4 அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் மீட்கப்படுகிற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலுமிருந்து, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா வேதனைகளிலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து, எல்லா கடன்களிலிருந்து, எல்லா பலவீனங்களிலிருந்து, எல்லா கண்ணீரிகளிலுமிருந்து, எல்லா குழப்பத்திலும் இருந்து, எல்லா விதமான கலக்கங்களிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கென்று ஒரு நாள் இருக்கிறது. நம்மை மீட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவைகளில் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றிலும் மீட்டெடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு தந்திருக்கிறார். அவர்தான் நம்மை மீட்டெடுக்கிற தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் போது நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அந்த வேளையில ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஏதோ அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நாம் ஈடுபட்டிருப்போமானால் இன்றைக்கு அன்பு சங்கத்தில் அர்ப்பணிங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் நம்மை மீட்டெடுத்து தேவனோடு கூட இணைத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பாராக. God bless you. Amen.